यत्कृपादहं वन्दे श्रीगुरुदिनधारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं ज्ञानानन्दमयदेवं निर्मलस्फटिकाकृतमाधारं सर्वविद्यानां हयग्रीवोपास्मि गोष्पदीकृतवारासि मतगीकृतराक्षसं रामायणं महामालास्त्रं वन्दे नीलात्मजं मनोज्जवं मारुतुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वादात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि आञ्जनेयमधिपाडलातनं काञ्चनाद्रि कमनीय विग्रहं पारिजाततरुमूलवासिनं पावयामि पवमानन्दनम् अञ्जनानन्दनं वीरं जानकीशोहनाशनं कवीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम् उल्लङ्घ्यं सिन्धो सलिलं सलिलं यच्चगवग्निं जनहात्मजायकम् आदाय देवैतालङ्कानमान्तं क्रान्तिस्सविताख्येयम् यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलि बाष्पवारी परिपूर्णलोचनं मारुतिं नम्रराक्षसान्तकम् जानकीकान्तस्मरणं जय जय राम लक्ष्मीनाथसमारम्भां मलयमुना मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहततराणि धनायिनी अस्मद्गुरुर्भगवतस्य दयेयसिन्धो श्रीरामानुजस्य चरणं शरणं प्रपद्ये உலகமுண்டபெருவாயா உவப்பில் கீர்த்தியம்மானே நிலவும் சுரசூர்வழிமூர்த்தி நெறியாயடியேன் நாருயிரே இலகம் உலகுக்காய் நின்ற திருவேங்கடத்தின் பெருமானே உலகுள் அடியேன் உணவாதம் கூறுமாய் समस्त कल्याण गुणाभिरामं रमानिवासं रमणीय गात्रं शशंकचक्र जगदां शरण्यं श्री वेंकटेश शरणं शरणं प्रपद्ये त्यक्त वैकुंठवासाय स्वामी पुष्करणीतटे रमया रममालाय श्रीनिवासाय मंगलम् श्रील प्रभुपाद की जय। हरे कृष्ण। பகவத்கீதை இந்த முதல் அத்தியாயத்துல பகவான் இதுவரைக்கும் எப்படி இந்த உலகத்தார்கள் எல்லோருமே அஜ்ஞானத்துல மூழ்கி இருக்கும் பொழுது அதிகமாக பேசக்கூடியவர்களாகவும் ஞானவான்கள் எல்லாருமே அதை அதிகமாக கேட்கக்கூடிய நிலைமையில இருக்கிறதாகவும் இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான சூழ்நிலை. அதுதான் இடத்துல பகவத்கீதையினுடைய முதல் அத்தியாயத்துல போயிருக்கு. யார் ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப வேகமா செலுத்துறாங்களோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு வேகமாக ஓடக்கூடிய வண்டி இருக்கு, ஒரு வேகமாக ஓடக்கூடிய வண்டி இருக்கு. அந்த வண்டி கொஞ்ச தூரம் ரொம்ப நல்லா ரொம்ப இங்கிருந்து ரொம்ப ஃபாஸ்டா வேகமாக ஓடிட்டே இருந்ததுன்னா அங்க டெஸ்டினேஷன் நிற்கும் போது எப்படி இருக்குன்னா அது உழுந்து போன கட்டம் மாதிரி இருக்கும். அதனுடைய அந்த அங்கெல்லாம் எல்லாமே வலுவிழந்து எல்லாம் எப்படி இருக்குன்னா அப்படியே சேர்ந்து அப்படி பாடிலாம் அப்படியே ஆடும். அப்படி கியர்லாம் போட்டால் அது ஒரு சவுண்ட் இருக்கும், ஆரம்பிச்ச சவுண்ட் இருக்கு. அது மாதிரி யார் அஜ்ஞானத்துல ரொம்ப அதிவேகமா வாழ்க்கையை செலுத்துறானோ அவங்களுடைய அங்கங்கள்லாம் மனம் புத்தி அகங்காரம் எல்லாமே அப்படியே மனம்லாம் பேதரிச்சு ஒரு டைம்ல பைத்தியக்கார மாதிரி. அதுதான் இந்த உலகத்தில் நம்ம எளிதாக பார்க்கக்கூடிய விஷயம். ஏன் இன்னைக்கு அதிகமான மனநல மருத்துவர்கள் ஜாஸ்தி ஆயிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க வாழ்க்கையில எல்லாருக்குமே ஃபாஸ்டஸ்ட் லைஃப் லீட் பண்றாங்க. ஃபாஸ்டஸ்ட் லைஃப் நம்ம கொஞ்சம் ஸ்லோவானா கூட நீங்க இடத்துல வண்டி ஓட்டணும் தெரியும். நீங்களே ஸ்லோவா போனா கூட உங்களுக்கு பின்னாடி வரவங்க உங்களை ஃபாஸ்டா ஓட வைக்கும். புரியுதா? அதேதான் வாழ்க்கையும். நீங்க கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருந்தா ஆக்சிடென்ட் ஆயிடும். ஸ்பீடா ஓட்டினாதான் டூ ஆர் டை சிச்சுவேஷன். இப்போ டெஸ்டினேஷன் போய் சேரீங்களோ இல்லையோ ஃபாஸ்டா ஓடணும். அதே மாதிரி வாழ்க்கையினுடைய உண்மையான அர்த்தத்தை தெரிஞ்சு நம்ம பகவான்கிட்ட போய் சேர்றோமோ இல்லையோ, we have to lead faster.
நம்மளுக்கு வந்து இப்ப குறிக்கோள்லாம் முக்கியம் இல்லை, ஆனா வேகமா ஓடணும், அதுதான் முக்கியம். அப்ப அது மாதிரி சூழ்நிலையில அஞ்ஞானத்தில் இருக்கும் பொழுது வேகமாக இந்த சமுத்திரத்துல யார் ரொம்ப வேகமா இருக்கா அப்படின்னா அர்ஜுனர் ரொம்ப வேகமா இருக்கு. ஏன்னா அந்த அரசவைன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து துரியோதனன் வந்து பரிசுனால திரௌபதியினுடைய அவமானத்துக்கு வந்து பழித்து இருக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த காரணத்தினால இப்ப அர்ஜுனனும் பீமனும் அந்த வேகத்துல இருக்கிறாங்க. அவ்வளவு பாசத்து வேகம். அந்த துடிப்புல பேசும்போது இப்போ அர்ஜுனன் தான் முதல்ல பேசிட்டே வர. அப்போ கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா ஞானிகள் எல்லாருக்குமே யாராருக்கெல்லாம் இப்ப மண்டை செய்யலாம் பெருசா இருக்குன்னு சொல்றாங்களோ அவங்களுக்குலாம் அந்த உள்ள அந்த மண்டையில அந்த பிரெயினை கொடுத்தாரு பகவான். அவர் என்ன பண்றாருன்னா இப்ப அமைதியாக கேட்கிறாரு எப்படி என்ன சொல்றான் அப்படின்னு. அப்போ அதுதான் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த வாரம் நம்ம பார்த்து வந்தோம். இது வந்து கீதா சாஸ்திரம் இதம் புண்ணியம் ஏபதே பிரயதே பூமா விஷ்ணு பதம் அவாப்னோதி பயசாந்தோதி வச்சிக்கணும் சொல்லக்கூடிய கீதா மகாத்மியத்துல யார் ஒருத்தர் வந்து கீதையினுடைய இந்த விஷயத்தை ரொம்ப பணிவுடவும் ரொம்ப அடக்கத்தினுடவும் யார் கேட்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்கள்ல இருந்து விடுபட்டு பகவான் ஸ்ரீ விஷ்ணு வந்து அடையிறது வந்து சின்னம், அதாவது உறுதி அப்படின்னு சொல்லப்படுது. அதுதான் இந்த கீதா சாஸ்திரம் இதம் புண்ணியம் ஏபதே அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அப்படியாப்பட்ட இந்த விஷயத்தை வந்து ஹியூமிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பணிவோட கேட்கறது. இப்போ நிறைய பேர் பார்க்கலாம், இது நான் கூட வந்து ரொம்ப பல வருடங்களாக நிறைய பக்தர்கள் வந்து எல்லாருக்கையும் கேட்கக்கூடிய நிறைய ஆச்சாரியர்கள்ட்ட கேட்கக்கூடிய விஷயம் என்ன, இந்த ஹியூமிலிட்டி அப்படின்றது வந்து எப்படி வளர்த்துக்கிறது, பணிவுன்றது எப்படி வளர்த்துக்கிறது. இந்த பணிவுன்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து இயற்கையாகவே யார் வந்து பகவான்கிட்ட சரணடைஞ்சாங்களோ பக்தர்கள்கிட்ட யாருக்கிட்ட வந்து ரொம்ப பக்தர்களிடத்துல சாதுசங்கத்திட்ட யாருக்கு ரொம்ப அதீத நம்பிக்கை இருக்கோ அவங்களுக்கு வந்து இயற்கையாகவே அந்த பணிவுன்னு சொல்லக்கூடிய குணம் வரும். எப்படி ஒரு தாய் கன்றுக்கு ஒரு கன்றுக்கு வந்து பால் வந்து குடிக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து இயற்கையாக அமைச்சிருக்கிறோம். அதே மாதிரி பிறந்த குழந்தைக்கு வந்து பால் சாப்பிட்டு தான் வந்து வளரணும் அப்படின்னு சொல்றது இயற்கையாக கற்றுக் கொடுக்காம தெரிஞ்சிருக்கிறதோ, எப்படி வந்து விலங்கினங்களுக்கு எல்லாத்துக்குமே மீன்களுக்கு எல்லாத்துக்குமே நீந்த கற்றுக் கொடுக்காம தானாகவே அந்த விஷயம் வளர்ந்துருக்குதோ, அதே மாதிரி இயற்கையாகவே பகவானுடைய பக்த சங்கத்தில் ஈடுபட்டு அதன் மேல் பார்ப்பட்ட ஒரு அதீத நம்பிக்கையின் காரணமாக இயற்கையாகவே வளரக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது பணி. பணிவுலாம் தானாக தான் வந்து ஆர்டிபிஷியலா வளர்ந்து ஆர்டிபிஷியலா பணிவு வளர்த்தீங்கன்னு சொன்னா எப்படி இருக்குன்னா, என்ன சொல்றது தெரியுங்கள, அதிவினையும் தூத லட்சணம் அந்த மாதிரி. அதிவினையும் தூத லட்சணம் என்ன அப்படின்னா அப்படியே புரியுற மாதிரி இருக்கும், ஆனா அங்கதான் எல்லா பிரச்சனையும் இருக்கும். வந்தவனே கீழே புரியும் போது கிருஷ்ணா சொல்லிட்டாங்க அது இல்ல. அந்த பணிவுன்றது வந்து இங்க இருந்து வரும், உள்ள இருந்து பெண்ட் ஆகும், வெளியில இருந்து பெண்ட் ஆகுறது தான். அப்புறம் உள்ள இருந்து பெண்ட் ஆகும் தான். அதான் பெரியவங்க எல்லாம் வரும்போது என்ன ஆகும்னா, ஏன் வந்து சாதாரணமாகவே ஒருத்தர் எழுதுறாங்க அப்படின்னு சொன்னா உள்ள இருக்கக்கூடிய பிராணவாயு வந்து என்ன பண்ணும், உள்ள இருந்து மேல வரும். அதனாலதான் வந்து தானாக ஒருத்தர் வந்து மேல இருக்குது. அப்படின்னா அவனுக்கு உயிர் போயிருக்கும். அவன் வந்து ஏன் வந்து வைஷ்ணவர்களுக்கு ஏன் வந்து அவர் பணிவார்கள் அப்படின்னு சொன்னா, ஆயுள் காலங்கள் வந்து சாதனத்தில் இருக்கும்போது கூடும், தூஷணம் பண்ணும்போது குறையும். அதான் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் சாஸ்திரங்களே சரி சாஸ்திரங்களே சரி அசுரர்களுக்கு வந்து அதீதமான என்ன பண்ணிருப்பாங்க, தவ விரதங்கள்லாம் பண்ணி ரொம்ப நிறைய ஆயுள் சேர்த்திருப்பாங்க. ஆனா சின்ன சின்ன இந்த மாதிரி, அதாவது வேற எந்த இடத்துல பிரச்சனை பண்ணா கூட பகவான் வந்து கொஞ்ச நேரம் அப்படி சரி பரவாயில்ல இப்படிதான் இருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியா இருப்பாரு. ஆனா பக்தர்கிட்ட கை வைக்கும் போது என்ன பண்றாருன்னா, சரி ரொம்ப வாழ்ந்துதான் போகுது, அப்போ அவர் என்ன பண்ண கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கூட பகவான் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா அவனுடைய ஆயில பறிப்பார். அதுதான் இங்க நம்ம இங்க பாகவத்துல நீங்க
நல்லா விவரணம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் கேண்டவரே வருவாங்க. எப்போ வந்து திரௌபதி அம்மாவனுடைய தலைமுடியில துச்சாதனன் வந்து கையை வச்சானோ அப்பவே கிருஷ்ணன் முடிவு பண்ணார், இவனுக்கு ஆயில் போதும் நான் பறவை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்காக தான் இந்த போர். உண்மையிலே சொல்ல போனா கிருஷ்ணருக்கு வந்து இந்த மாதிரி தூதுக்கு போயிட்டு கன்வின்ஸ் பண்ணி இவங்க எல்லாத்தையும் வந்து கம்மி பண்ணி போற நிறுத்தணும்னா வந்து எண்ணமே கிடையாது. அந்த மாதிரிலாம் வேற மாதிரி டெக்னிக் பகவான் பண்ணியிருப்பார். பகவானை பொறுத்த வரைக்கும் என்னன்னா போர் பண்ணணும் இல்லை. இப்ப அதான் தஸ்மா சர்வேஷு காலேஷு மா அனுஷ்மரித்து, அதுவும் எப்படி அந்த போர் பண்ணணும் அப்படின்றத சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா எல்லாருமே போர் பண்ணி தான் நடக்கும். கரெக்டா? எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான போர் நமக்கு நடந்துருக்கிறாங்க ஒவ்வொரு வாழ்க்கையிலும். நல்லா ஒரு 50-60 வயசான கல்யாணம் பெரிய நட சொல்லுவோம், வாழ்க்கையே நான் ஒரு போர் மாதிரி தான் வாழ்ந்துருக்கேன். சரியா? அதுவும் நல்லா மேரேஜ் ஆகி கொஞ்சம் அதிகமா கஷ்டப்பட்டவங்களை கேட்டீங்கன்னா இன்னும் கூட நல்லா சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி இந்த வாழ்க்கையினுடைய கலை, வாழும் கலை அப்படின்னு சொல்றாங்களே, உண்மையிலே வாழும் கலையெல்லாம் வந்து எப்ப சாவும் கலை தெரியுமோ அப்பதான் வாழும் கலையை சரியா வாழணும். கிருஷ்ணர் சொல்லி கொடுத்தது அப்படின்னா அடுத்ததே சொல்லப்பாரு, கௌதர் அழைத்து சொல்லப்பாரு. அதுக்கு முன்னாடி ஒரு பேஸ் போறார், எப்படி வாழும் கலை அப்படின்றது பேஸ் போறார். அப்போ அர்ஜுனர் வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதராக அந்த மாதிரி இல்லாம பகவானுடைய பக்தராகவும் நேரடியான ஒரு நண்பராகவும் இருந்த காரணத்தினால அவர் வந்து பகவான் கிட்ட என்னென்ன பேசுறாரோ பகவான் என்ன பண்றாருன்னா அதெல்லாம் வந்து ஃபுல்லா பொறுமையா கேட்கிறாரு. அப்போ இது எல்லாருக்குமே தெரியும், எப்போ வந்து பகவான் கிட்ட பாண்டவர்கிட்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்துட்டாரோ அப்பவே அந்த இடத்துல வெற்றின்றது வந்து பாண்டவர்கள் தான் நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு ததஸ்வை ஹைருக்தே மகதி சந்தனே சதிவோ ஸ்திதோ மாதவா பாண்டவா செய்வ திவ்ய சங்கோ பிரதத் மதுரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்திலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜாயசு பாண்ட புத்திரானா ஏஷாம் பக்ஷே ஜனார்தனா அப்படின்னு சொல்லுது. யார்கிட்ட எந்த பட்சத்துல வந்து ஜனார்தனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உட்கார்ந்துருக்காரோ அங்க தான் வந்து வெற்றி வந்து நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அடுத்தது பகவான் என்ன பண்றாருன்னா இந்த விஷயத்தெல்லாம் பார்த்தாரு. யாரு இந்த சைட்ல அவங்க எல்லாருமே பேசிட்டு, யாரு துரியோதனெல்லாம் பேசிட்டான். பீஷ்மர் வந்து சங்க வந்து ஊதி இந்த டைம்ல நான் வந்து போர் வந்து ஆரம்பிக்க போறோம் அப்படின்றத வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்தார். அப்புறம் இந்த சைடு இந்த பக்கத்துல பாண்டவர்கள பட்சத்துல யார் வந்து இந்த போருக்கெல்லாம் காரணமானவரோ ரிஷிகேஷர் சொல்லக்கூடிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பாண்டஜன்யம் ரிஷிகேஷோ தேவதத்தம் தனஞ்சய பௌண்டம் தத்ரம் தத்துவ மகாசங்கம் பீம கர்மா விகோதரக அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அவருடைய பாண்டஜன்யம் சொல்லக்கூடிய அந்த தெய்வீகமான சங்கம் எடுத்துக்கிறார். சோ ரிஷிகேஷரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். இங்க நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ரிஷிகேஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப முக்கியமானது. ரிஷிகேஷர் அப்படின்னு சொல்லக்கூடியது புலன்களை ஆள்பவர் அப்படின்னு சொல்லுவோம். இதை கூட ஒரு முக்கியமாக சொல்றதுக்கு ஆசைப்படுறேன். என்னன்னா நிறைய பேருக்கு என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, ரிஷிகேஷரான பகவான் புலன்களை ஆள்பவர் அப்படின்னு நீங்க சொல்றீங்க எல்லாருமே. அப்படி கிருஷ்ணர் தான் எல்லாருடைய புலன்களை ஆள்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல வந்து எந்த விதமான கெட்ட காரியங்கள் நடக்குதுன்னு வாய்ப்பே இல்லையே. ரிஷிகேஷர் கிருஷ்ணர்னா அவர் தான் எல்லாருடைய புலன்களையும் வந்து ஆளக்கூடியவர் அப்படின்னு சொன்னா அப்ப கிருஷ்ணர் தான் வந்து எல்லாரையும் வந்து கூட்டி விடுறாரா? நம்ம எப்பவுமே அப்படிதான் சொல்லணுமோ, நம்ம நல்ல மைண்ட். அப்போ உண்மை என்னன்னு சொன்னா ரிஷிகேஷன் சொன்னா எல்லாருடைய புலன்களும் ஆக மாட்டார். யார் வந்து பகவான்கிட்ட சரண்டர் பண்ணாங்களோ அவங்களோட புலன்களை மட்டும் ஆகுவார். பக்தர்களுடைய புலன்களை மட்டும்தான் பகவான் ஆகுவார். மற்றவங்களோட புலன்களை யார் ஆகுவாங்கன்னா மாயா இருக்காங்களே அவங்க தான் ஆகும். நல்லா இருக்கப்பா நீ இங்கேயே இருக்கு, என் கூடயே இருக்கலாம், நீ நல்லா நிம்மதியாகும். எங்க தத்தனுக்கு போறியா? அதெல்லாம் ஒண்ணா அப்படியே ஒரு நடுவில் கட் பண்ணுவாங்க. உடனே பாலியில போட வந்து நீ இந்த வயசுல போடு, இங்க எல்லாம் எங்க இருக்கு, நீங்க 4 நாள் பாத்தீங்கன்னா எல்லாம் பறந்து இருக்கும். யார் போட்டது? அவங்கள டெக்னிக்கா போட்டுருக்காங்க.
தப்பிச்சு வரதான் இங்க பார்க்க முடியும். அப்போ கிருஷ்ணர் வந்து யாருடைய புலன்களை வந்து ஆளுறாரோ, அப்போ அவர் கிருஷ்ணர் வந்து பக்தருடைய புலன்களை ஆளுறதுனால ரிஷிகேஷா அப்படின்னு சொல்ற. அப்போ அப்படியேப்பட்ட ரிஷிகேஷர் இன்னும் கூட முக்கியமா தெரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாருமே. நிறைய பேர் வந்து பகவான் வந்து உருவமே இல்லை, பகவான் வந்து ரொம்ப ஒரு ஒளிமயமானவர், யாருடைய வாழ்க்கையில ஒளியே இல்லையோ அவன் தான் என்ன பண்ணுவோம், ஒளிமயமானவர் சொல்லுவான் பகவான். ஏன் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு இருட்டை பார்த்தே பழக்கம், யாருக்கு வந்து இருட்டை பார்த்தே பழக்கமோ அவன் எதுக்கு வாழ்க்கையில ஒளியே பார்த்தது இல்லை, அப்படியாவது ஒரு ஒளியை வந்து ஒரு பகவான் சொல்லி வச்சிருந்தேன் அப்படின்றதுனால இங்க ரிஷிகேஷன் சொல்லப்படுது. ரிஷிகேஷன்னா பகவானுக்கு வந்து சகஸ்திர சீருஷா புருஷக சகஸ்திராட்ச சகஸ்திரபாசு சபூமி விஸ்வதோ வித்வா அஷ்டதிச தசாங்குலம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். இதே ஸ்லோகத்தை கூட இன்னும் பிற சமயத்துல கூட மொழிபெயர்த்து வச்சுக்கிறாங்க. அது அந்த விஷயத்த இதை அடிப்படையாக கொண்டுதான் வந்து சில இன்னும் பிற சமயத்துல கூட வச்சிருக்காங்க. பகவானுடைய காதுகள் எங்கும் பெறக்கூடியதாக உள்ளது, கால்கள் எங்கும் விழக்கூடியதாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில சமயத்தை தொற்றுகள் கூட பகவானுடைய விஷயத்தை சொல்லும் பொழுது எந்த சமயத்தை வந்து பகவான் அருவம் சொல்றாங்களோ அவங்களே கூட இந்த விஷயம் இந்த ஸ்லோகத்தை வந்து மொழிபெயர் சொல்லும் பொழுது அப்படி சொல்றாங்க. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா சகஸ்திர சீருஷா புருஷக அப்படின்னு சொல்லப்படுது. சகஸ்திர சீருஷான்னா பகவானுக்கு ஆயிரக்கணக்கான தலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சகஸ்திராட்ச சகஸ்திர பாது, பகவானுக்கு வந்து ஆயிரக்கணக்கான கண்கள், அக்ஷங்கள், பாதங்கள், ஆயிரக்கணக்கான பாதங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப யாரு வந்து பகவான் வந்து யாரெல்லாம் படைச்சாரோ, யாருடைய புலன்கள்லாம் வந்து ஆகுறாரோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்ன இருக்கு, புலன்கள் இருக்கு. புரியுதுங்களா? யாருக்கு வந்து புலன்களை கொடுத்தாரோ அவருக்கு வந்து புலன்கள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? எப்படின்னா நீங்க வந்து அவங்ககிட்டயே வந்து காப்பரேட் பண்ணி அவங்ககிட்டே திருப்பி சொல்ற மாதிரி இருக்கு. கிருஷ்ணர்கிட்டே இந்த விஷயத்தை தான் வாங்கிட்டு உனக்கு இதெல்லாம் தகுதி கிடையாதுப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. கிருஷ்ணர்கிட்ட தான் அந்த புலன்களே வாங்கிருக்கீங்க, ஆனா பகவானுக்கு வந்து புலன்கள் இல்லைன்னு சொல்லுங்க. தட் மீன்ஸ் பகவான் வந்து உருவமா இல்ல அருவமா இருக்காரு. அப்படி இல்லை, பகவான் வந்து திவ்யமாக ரூபமா இருக்காரு. எப்போ பகவானை வந்து பகவானுடைய அங்க லட்சணம் எல்லாமே முழுமையா இருக்கும், முழுமையா பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும், அந்த விக்கிரகத்தை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா லாவண்யம் சொல்லுவோம். நிறைய பேர் லாவண்யம்ன்ற வார்த்தையை யூஸ் பண்றாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, பகவானுடைய அங்கம் முழுமையுமே அழகாக தெரியும் பொழுது லாவண்யம் சொல்றது, பகவானுடைய ஒவ்வொரு அவயமும் வந்து அழகாக இருக்கும்போது சௌந்தர்யம் சொல்றது. தட்ஸ் தி டிஃபரன்ஸ். லாவண்யத்தின் சௌந்தர்யத்தின் டிஃபரன்ஸ்னா, ஒரு சனம் பார்க்கும் பொழுதே சேவிக்கும் பொழுதே பகவான் அப்படி பார்த்த மாத்திரத்திலேயே முழுதுமா அப்படி அழகா தெரிவார். அது வந்து லாவண்யம். பகவான் வந்து சொல்லும் பொழுது நமக பங்கஜ நாபாய நமக பங்கஜ மாலினே நமக பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கதாங்கரை அப்படின்னு சொல்றாரு. அப்போ சொல்லும்போது முகம் ஒரு தாமரை மாறி அவருடைய அங்கங்கள் ஒவ்வொன்றுமே தாமரையாக சொல்லும் பொழுது அது சௌந்தரியம் சொல்லும். அப்போ அவ்வளவு லாவண்யமும் சௌந்தரியமும் பொருந்திய பகவான் வந்து அருவமா இருக்கார் அப்படின்னு சொன்னா அப்படியாப்பட்ட மனம் வந்து எவ்வளவு ஒரு குறுகலா இருக்கும். சொல்றது நிறைய செல்வங்களை போய் பார்த்துட்டு ஒருத்தன் வந்து அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனா எப்படி இருக்கும்? அவனுக்கு ஒண்ணு அவனுக்கு வந்து புத்தின்னு அர்த்தம், இல்லைனாக்கா அவனுக்கு வந்து அந்த யார் வச்சிருக்காரோ அவரை பார்த்து போறான்னு அர்த்தம். இந்த ரெண்டு காரணத்தினாலதான் அவர்கிட்ட இல்லைன்னு சொல்லுவோம். பகவானுக்கு ரெண்டுவே புரிஞ்சு. அப்புறம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷோ அப்படின்னு நீங்க சொல்றாங்கன்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அனைத்து கல்யாண குணங்களையும் பொருந்தி உள்ளடக்கிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரா இருக்கார். அச்சிந்தயமாய் அரூபமாய் அநாதரட்சணமாய் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பகவானுக்கு இல்லைன்னு சொல்ல, ஆனா பகவானுக்கு வந்து இருக்கக்கூடிய சில பலவிதமான கல்யாண குணங்கள்ல ஒரு சில விஷயங்கள். பகவான் வந்து பிரம்மஜோதியை வந்து தன்னுடைய மேற்பட்டு வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா, அதை இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கம்யூனிட்டிஸ், எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்புலன்ஸ், எக்ஸ்ட்ரா ஒரு அதிகப்படியான ஒரு தன்மை. ஆனா அதுவே பகவான் சொல்ல முடியாது. அப்ப ரிஷிகேஷரான அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்
என்ன பண்றாருன்னா இந்த சங்கு எடுத்து கொடுக்குறாரு. அதனாலதான் நம்ம வந்து மாயாவாத பாக்கிய சூழலே அயல் சர்வ நாசான்னு சொல்லப்படுது. மாயாவாத தத்துவத்தை வந்து சொல்லும்போது இதே பகவத்கீதையே மாயாவாதிகளும் வந்து சொல்லதான் சொல்லுவாங்க. அதனால நம்ம சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் போய் யார்கிட்டையும் போய் இருக்கு சரிங்களா? சான்ஸ் கிடைக்கும் போது கேட்டீங்கன்னா ஒரு மாதிரி இப்போ நம்ம போயிடும். அதனால மாயாவாத பாக்கிய சூழலே அயல் சர்வ நாசம் எல்லாமே நாசமா போயிடும். அப்ப இந்த மாயாவாதத்துக்கு வெளில வந்து பகவான் கிருஷ்ணர் வந்து உருவமா இருக்கார். அவர் வந்து எல்லாருக்கும் பார்த்து தெரிவிக்கக்கூடிய, எல்லாருக்கும் பரிபாலிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பகவான் தத்துவமாக நமக்கு எல்லாம் தெரிகிறாங்க. சோ அப்போ இந்த பகவான் கிருஷ்ணர் என்ன பண்ணாருன்னா பாஞ்சஜன்யத்தை முழங்கினார். அர்ஜுன் வந்து தேவதத்தம் சொல்லக்கூடிய சங்கையும், எப்பவுமே பெரிய பெரிய விடும்பன் போன்ற அரக்கர்களை வந்து அழிக்கக்கூடிய சக்தி வல்லமை படைத்த பீமன் பவுண்டரம் சொல்லக்கூடிய சங்கை எடுத்து ஊதுறார். அதுக்கு இந்த மாதிரி இந்த இதெல்லாம் ஊதின உடனே அடுத்தது அனந்த விஜயம் ராஜா குந்தி புத்ரோ யுதிஷ்டிரக நகுல சகதேவ சுகோஷமணி புஷ்பகௌ காஸ்யச்ச பரமேஸ்வாச சிகண்டீச்ச மகாரதः திருஷ்டத்யும்னோ விராடஸ்ய சாத்யகி ஸ்தாபராஜிதः திருஷ்டத்யும்னோ விராடஸ்ய சாத்யகி ஸ்தாபராஜிதः திரௌபதேயாச்ச சர்வச்ச பிருத்திவிபதே சௌபத்ரஸ்ய மகாபாகோ சங்கம் தத்மோ பிரதர்சித அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்துல நாம் பார்க்கும் பொழுது நீங்க பீஷ்மர் முதல் கொண்டு குந்தி முதலான அனந்த விஜயன், நகுலன், சகாதேவன், சிகண்டி, காசிராஜன் எல்லாருமே பாத்தீங்கன்னா பீஷ்மர் உட்பட எல்லாத்தையும் ஆரம்பிச்சு இவ்வளவு பேரும் சொல்லப்படுது. அபிமன்யும் அவங்க கீழே வர வரைக்கும் அவங்க எல்லாருமே தெரியும் எல்லாருமே. இதுல காரணம் என்ன சொல்றாங்க அந்த ஸ்லோகத்துல, இந்த போர்ல திருதராஷ்டிரனுடைய ஒரு போராமையின் காரணமாக எல்லா விஷயத்தையும் வந்து அவரே வந்து அனுபவிக்கின்ற ஒரு அவருடைய கூட்டு எண்ணத்தின் காரணமாக பீஷ்மர் முதற்கொண்டு அந்த சந்ததியில் வரக்கூடிய மிக இளையவரான அபிமன்யு வரைக்கும் இந்த போர்ல வந்து நாசமடைய போறாங்க அப்படின்றது வந்து முன்கூட்டியே இந்த சந்தியை வந்து உணர்ந்து சொல்றாரு. சோ அதனாலதான் சகோஷோ தாதராஷ்டிராணாம் ஹிருதயானி விதாரயத்து நமஸ்தி பிருத்திவீம் செய்வ துள்ளோ அப்னிருநாதயன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாதிரி பல்வேறு சங்கொழிகள் இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா யாரு திருதராஷ்டிரனுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய கௌரவர்கள் வானமும் பூமியும் அப்படியே நடுங்கிற மாதிரி ஒரு சவுண்ட். சவுண்ட் எப்படின்னா ஒவ்வொருத்தருடைய அந்த ஹிருதயமும் ஹிருதயானி வேதாரயத்து அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படியே அவங்களுடைய ஹிருதயம் அப்படியே சுற்றுலா நோக்கி வைக்கும். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி சொல்லும் பொழுது நம்ம எந்த மொழி போலாரம் பார்க்கறீங்க வந்து பாண்டவர்கள் பக்கத்துல வந்து இந்த மாதிரியான ஒரு சகனங்கள்லாம் வந்து அங்க சொல்லப்படல. ஆனா பூர்வபக்ஷத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே பகவான் வந்து அவருடைய சங்க எடுத்து விடும் பொழுது எல்லாருக்குமே எப்படின்னா அவங்களுடைய இதயம் எல்லாம் சுக்குரா ஒழுங்க மாதிரி. அதே மாதிரிதான் இந்த உலகத்தை யார் வந்து பகவான் கிட்ட வந்து சரணாங்களோ அவங்க எல்லாருமே நிம்மதியா இருப்பாங்க. எனி கலாமிட்டி மெயின்டைன் தேர் பீஸ். எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய நிலைமை வந்து பகவான் வந்து எப்பவுமே காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அகாரணமான நம்பிக்கை இருக்கிற காரணத்தினால அமைதியா இருப்பாங்க. ஆனா யாருக்கு வந்து இந்த மெட்டீரியல் ஹேங்கரிங் சொல்றது, அதாவது வந்து இதை அடையணும் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது எப்ப இருக்குன்னா பயம் இருக்கும். 24 நேரம் பயம் இருக்கும். வீட்டுக்கு ஆபீஸுக்கு போறதுக்கு முன்னாடியே ஒரு பயம் இருக்கும். ஆபீஸுக்கு போன பிறகு ஒரு பயம் இருக்கும். போயிட்டு லஞ்சு பிரிவு ஒரு பயம் இருக்கும். போயிட்டு லஞ்சு பிரிவு வந்த பிறகு ஒரு பயம் இருக்கும். திரும்பி போறதுக்கு முன்னாடி ஒரு பயம் இருக்கும். போயிட்டு வீட்டுக்கு உட்காந்து ஒரு பயம் இருக்கும். இந்த பயம் இருக்குதா இல்லையான்றது நம்மளே நம்மளை கொஞ்சம் மீட்டர் பண்ணி பார்த்தா நல்லா தெரியும். அப்ப அந்த பயத்தினால அந்த மாதிரியான பயத்தினால என்ன பண்றாங்கன்னா இந்த திருதராஷ்டிரனுடைய புத்தர்கள் எல்லாருடைய இருதயம் எல்லாமே உடஞ்சி போய் அப்படி பயத்துல சிதறடி போய் ஒரு பின்ன மாதிரி நிற்கிறாங்க. அப்போ அடுத்தது பகவான் என்ன பண்றாருன்னா அடுத்த உலகத்துக்கு சொல்றாரு. யாரு? சஞ்சய சொல்றாரு. அதவிய பஸ்திதான் திருஷ்வா சொல்றாரு. நீங்க வந்து திருதராஷ்டிரா இங்க அந்த இடத்துல தாதராஷ்டிராம் கவிப்பஜக பிரபுத்தே சஸ்த சம்ராஜே தனுருத்தம்ய பாண்டவ ரிஷிகேஷம் இதம் வாக்கியம்
இதமாக மகிபதே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஹனுமான் கொடியை உடைய தேர்ல வந்து பகவான் உட்கார்ந்தார். அதுல வந்து அர்ஜுனன் வந்து திருதராஷ்டிரனுடைய மகன்களை பார்த்து அம்பு எய்து அவங்க வந்து கொள்றதுக்கு வரும் தயாராக. இதுவரைக்கும் தான் நமக்கு வந்து பகவத்கீதை வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் வரப்போறோம் எல்லாமே. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடிலாம் எல்லாமே அப்படின்னா ஒரு முன்னாடி ஒரு இது மாதிரி ஒரு சினாப்சிஸ் மாதிரி இருக்கும். இதெல்லாம் லைட்டா ஆரம்பிக்காது அவருக்கு. அப்ப ஹனுமான் கொடியை வந்து பகவான் வந்து அங்க ஏன் வந்து சந்தையை சொல்றாரு அப்படின்னா, ராமாயணத்துல ராவண வதம் பண்றதுக்கோசரம் ராமச்சந்திர மகாபிரபுக்கு வந்து உதவிகரமாக இருந்தது ஹனுமான். அதே மாதிரி யார் அந்த ராமரா வந்தாரோ ராமாதி மூர்த்திஷு கலா நியமேஷ்ட நானாவதாரம் அக்ரோத் தோடியஷு இந்து கிருஷ்ண ஸ்வயம் சாவத் பரமஹ பூமான்யோ கோவிந்தம் ஆதிபுருஷம் தமகம் பஜாமி சொல்லக்கூடிய ராமாதி மூர்த்தி யார் ராமரா வந்தாரோ அந்த பகவானே வந்து இப்ப இங்க உட்காந்துருக்காரு. மேல ஹனுமானும் அவருக்கு துணையா இருக்காரு. அப்ப இது எது சிம்பலைஸ் பண்ணுதுன்னா, திரும்பியும் வந்து எப்படி ராவணன் பட்சத்துல இருந்து எல்லாருமே அழிக்கப்பட்டாங்களோ அதே மாதிரி திருதராஷ்டிர பட்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே இப்ப அழிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த வந்து அவருக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுக்குறாரு. யாருக்கு? திருதராஷ்டிரர். அப்போ ஏன் வந்து இந்த மாதிரி அர்ஜுனர் வந்து இவ்வளவு ஒரு கான்பிடண்டா இவ்வளவு ஒரு ஒரு அபரிமிதமான ஒரு நம்பிக்கையோட உட்கார்ந்து காரணம் என்னன்னு சொன்னா, அங்க இருந்து 7 அஷ்டமணி படம் தான் இருக்கு, அந்த சைடுல 11 அஷ்டமணி படம் இருக்கு. அப்பயும் அங்க இருக்கு நம்பிக்கை இருக்கு. அங்க எல்லாருமே இருந்து எல்லாம் ஒதுக்குது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க எல்லாருமே பக்தர்கள் ஆனான்னு சொன்னா ஏழையா இருந்தா கூட கான்பிடண்டா இருப்பாங்க. ஆனா பக்தர் இல்லைன்னு சொன்னா பணக்காரனா இருந்தா கூட என்ன பண்ணுவோம்னா பதட்டமாவே இருப்பாங்க. அது மாதிரிதான் இல்ல. ஏன் அப்படின்னு சொன்னா, இங்க இருந்த கவுன்சிலிங் வாங்குறது யாருக்கு வாங்குறாருன்னா, அர்ஜுனர் வந்து கிருஷ்ணர் எடுத்து வாங்குறாரு கவுன்சிலிங் எல்லாமே. திருதராஷ்டிரர் யார்கிட்ட கவுன்சிலிங் வாங்குறாருன்னா துரியோதனன் எடுத்து வாங்குறாரு. துரியோதனன் கவுன்சிலிங் பண்ண எப்படி பண்ணுவான்? அப்பா இந்த மாதிரி நல்ல விஷயம் நம்ம பண்ணவே கூடாது. என்ன நீங்க வந்து தம்பி பசங்களுக்குலாம் கொஞ்சம் கொடுங்க. எந்த சாஸ்திரம் சொல்லியிருக்கு? என்னோட நம்மளுடைய சாஸ்திர பிரகாரம் அதெல்லாம் கிடையாது. அதான் இன்னைக்கு சாஸ்திரம்லாம் திரிக்கப்பட்ட காரணம் என்னன்னு சொன்னா, சாஸ்திரத்தை எல்லாரும் பாக்குறாங்க. எல்லாருமே அது கிருஷ்ணர் வந்து பத்தலாம் அமானிக்கம் மதமீக்கம் அஹிம்சா சாந்தி ஆயுதம் ஆச்சாரி உபாகம் சௌத்தம் தை ஆத்மி நிறைய குவாலிட்டி தான் சொல்றாரு. இந்த மாதிரி இந்த குவாலிட்டி நமக்கு தெரிஞ்சு ஒத்தே வராது. இந்த மாதிரி கேள்விப்பட்டதே இல்லை, புது சாஸ்திரமா இருக்கு. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, அவங்க அந்த மாதிரி அவங்க கேட்டீங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சாஸ்திரம் எல்லாம் இருக்குதாங்க இல்லைன்னு சொல்லல, காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கலாம், தவறு கிடையாது. பரவாயில்ல, நீங்க வந்து ஊர்ல வந்து அங்க கொஞ்சம் வெப்பமா இருக்கும், கூடுதலுக்கு வந்தீங்கன்னா பரவாயில்ல, கொஞ்சம் பியர்லாம் சாப்பிட்டுக்கலாம், தப்பு கிடையாது. அவரு சாஸ்திரத்தை அவரே கொஞ்சம் டேம்பர் பண்ணுவார். பரவாயில்ல, அங்கெல்லாம் வந்து ஃபேஷனா ஊரெல்லாம் வந்து ட்ரெடிஷனா இருப்பாங்க, வெளிநாட்டுலாம் வந்தா நீங்க மனம் ஆகிடலாம், பெரியவரும் பியரோமன் அப்படின்னு சொல்லு. அப்படி ஒரு நபர் அவரும் தத்துவத்தை கொடுப்பாங்க. நம்மளால பார்க்கலாம், கிருஷ்ணரோட சைஸ் சூப்பரா இருக்கு, சைஸ் நல்லா இருக்கு. காலத்துக்கு மாறி பண்ணிட்டான். அப்போ காலத்துக்கு மாறினாலும் எப்படி இருப்பான்னா, அங்க இருந்து நல்ல கண்ணுக்குட்டி மாதிரி இருந்ததுன்னா இங்க பன்னிக்குட்டி மாதிரி இருக்கும். கன்றுடன் சேர்ந்த கன்றும் கேடும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கண்ணுக்குட்டி மாதிரி அம்மா அங்க எல்லாமே எல்லாம் சொல்லி சாஸ்திரம் பண்ணி குடுப்பாட்டி வந்துருச்சா, இங்க வந்து சேர்ந்தவொன்னா அதுவும் நான் பண்ணது டார்க்கா மாறி நிக்குது. அப்போ கவுன்சிலிங் வந்து எப்ப நம்ம யாருக்கு எடுக்கணும் அப்படின்னு முக்கியம் இல்லை. யாருக்கு நம்ம வந்து ஆலோசனை பெறணும் அப்படின்னு சொன்னா, யாரு வந்து சாஸ்திரத்தை டேம்பர் பண்ணாம அட்ஜஸ்ட் பண்ணாம சமயத்துக்கு தகுந்த மாதிரி பேசாம நேரடியா சொல்றாங்களோ அவங்க கிட்ட கேட்கும். இப்ப கிருஷ்ணருக்கு வந்து இதுல எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது, எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது. அது 10 ரூபா கொடுத்தா கிருஷ்ணர் வரைக்கும் தாப்பணும் கிடைக்குது.
அதனால கிருஷ்ணர் கிட்ட வந்து நீ கேட்கலாம். ஆனா கிருஷ்ணர் வந்து இஸ் கம்ப்ளீட்லி இண்டிபெண்டன்ட். நம்ம வந்து எப்படின்னா பரதந்திரம் அப்படின்னா எப்பவுமே டிபெண்டன்ட். அப்ப யாருக்கு வந்து இந்த உலக விஷயங்கள்ல வந்து அக்கறை இல்லையோ எதிர்பார்ப்பு இல்லையோ அவங்க கிட்ட கான்சென்ட்ரேட். துரியோதனன் எப்படி இருக்கான்? மொத்தத்தையும் தான் தான் அடையணும்னு இருக்கான். அப்ப அவன் என்ன பண்ணா, அந்த மாதிரி ஆளுங்க நீங்க போனீங்கன்னு சொன்னா, இந்த உலகத்துல இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கலெக்ஷன்லாம் எப்படி நடக்கும் எல்லாமே பேக்ரவுண்ட் நடக்கும் எல்லாமே. அவருக்கு மாலை போடுறீங்களா? மாலை போடுறதுக்கு முன்னாடி ஒரு 150 ரெடி பண்ணு எல்லாம் அப்படி மாலை வரைக்கும் போறதுக்கு. அதுக்கப்புறம் சார்ஜ் தான் எனக்கு தெரியாது. இந்த மாதிரி மாலை போடுறாங்களே தெரிஞ்சுக்கணும் எல்லாமே. இந்த மாதிரி முகத்துக்குலாம் மாலாம் போறது இல்லை. இது முகத்துக்கு போறது இல்லை. ஒரு டைம் ஒரு ஆச்சரிய மாலை வந்து இன்னொருத்தர் வந்து மாலை போட்டாங்க. அவன் எடுத்து மாலை போட்டோன்னே அவர் என்ன பண்ணா, நிறைய பேர் இருக்கான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அம்புல்னஸ் ஒரு பெருந்தன்மையை வந்து வெளிப்படுத்தாம என்ன பண்ணாரு, அவர் வந்து எடுத்து மாலையை வச்சுட்டாரு. அவர் கூட்டாரு, நிறைய பேர் இருந்தாங்க கூட்டாரு. இந்த மாலை வந்து முழுதாக போடல. இந்த மாலை எதுக்கு போட்டுதுன்னா, நம்ம டவுனா இருந்தோம்னா பகவானுடைய மாலை போட்டா கொஞ்சம் மேல வருவோம், அதுக்காக போட்டது. இப்படி கழட்டியா மாலை எதுக்கு கொடுக்குறாங்கன்னா பகவானுடைய பிரசாதம் இது. அதனால நம்ம இது நமக்கு கொடுத்துதாங்க. முகத்துக்காக முக சாட்சிக்காக போறதில்லை. புரியுதா? அப்போ அங்க போறாங்களே அந்த மாலை எப்படின்னா அன்வான்ட் கவுன்சிலிங்கால இருந்து பின்னாடி குடிச்சு சொல்லிட்டு அப்படி ரவுண்ட்ல வரும்போது அவன் வரும்போது என்ன பண்ணுவான், அந்த மாதிரி ஒரு மாலையை போட்டு ஒரு தர்ஷனம் போட்டு போவோம். அது இல்லை, எக்ஸ்பெக்டேஷனோட பண்றது இல்லை. எக்ஸ்பெக்டேஷனே இல்லையோ அங்க கவுன்சிலிங். அப்போ அந்த மாதிரி இவர் பாவம் இந்த வழிகளை திருதராசர் வந்து இந்த மாதிரி அதிகப்படியான அன்வான்ட் கவுன்சிலிங் நல்லா அகப்பட்டாங்க. இங்க இல்ல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவர் நல்லாவே தெரியுது, எல்லாமே அந்தரமா தான் இருக்கு. அப்ப நம்மள மாதிரி இந்த உலகத்தால் மாதிரி சுச்சுவேஷன் அட்ஜஸ்ட் பண்ணலாம், பரவாயில்ல நீ மேல சொல்லுப்பா அப்படின்னு சொல்ற. அப்போ இப்ப அர்ஜுனர் வந்து போர் தயாராக போர் கொண்டு சொல்ற அர்ஜுனர்கிட்ட சேனையோர் பயோர் மத்தியே ரதம் ஸ்தாபய நீ அச்சுதா யாவதேதான் நிருக்ஷேகம் யோத்து காமா அவசிதாம் கைமயா சக யோதவ்யம் அஸ்மின் ரணசமுத்தியம் அப்படின்னு ரொம்ப கட்சியோட பேசுறாரு. பாத்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த வழக்க தத்துவம் இருக்காங்க, இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், அப்புறம் அந்த டெவலப்மெண்ட் இந்த டெவலப்மெண்ட் இந்த கிளாஸ் பண்றாங்க எல்லாருமே. பேசலாம் பாத்தீங்கன்னா அப்படியே வீர வாழ் கொடுக்குற மாதிரி இருக்கும் எல்லாமே. அப்படியே இந்த ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனை போட்டு அப்படி கை அப்படி தூக்கி இப்படி கையை தூக்கி அப்படி பேசுவார். ஆனா கடைசியில் பார்த்தா உப்பு தப்புக்கே இருக்காரு. உட்காந்து கேட்கறதுன்னு தெரியும். அதுதான் பெரிய கொடுமை. வேற வழி இல்லை, ஏதோ பொசிஷன்ல வெள்ளக்காக்க பறகுல பறந்துச்சு. ஒருவேளை அது பறக்கும்போது நான் பார்க்காம இருந்த போல இருக்கு. காக்கா இன்னும் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி இங்க அர்ஜுனர் என்ன பண்ணாருன்னா சேனையோர் ரூபாயோர் மத்தியே கிருஷ்ணர் பார்த்து சொல்றாரு, நீங்க இந்த சேனையை எடுத்து போயிட்டு அந்த போர்க்குளத்தின் நடுவில் நிறுத்து கிருஷ்ணா. இங்க இதெல்லாம் பார்க்கணும். கிருஷ்ணர் வந்து அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர், எல்லா அந்த சராசங்களையும் கட்டி ஆளக்கூடியவர், எல்லா ஜீவன்களுக்கும் பரமாத்மாவாக ஒரே சமயத்துல ஒரே எப்படி வந்து கலந்து பாலை மறைந்து ஒரு நெய் போல பகவான் வந்து எல்லாருடைய எதிர்ப்புலையும் பரமாத்மா விட்டுருக்கிறார். அப்படி ஒரே சமயத்துல எல்லாத்தையும் விட்டுருக்கக்கூடிய பகவான் இங்க ஒரு சின்ன ஒரு ஆத்மன் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு ஆத்மன், சாதாரண ஆத்மன் பகவான் பண்ணி பார்க்கும்போது அது வந்து ஒரு ஆத்மா. ஆனா அவர் பகவானுடைய பக்தரா இருக்கனால அவருக்காக என்ன பண்றாருன்னா பாரத சாரதியா அங்க கொண்டு பாருங்க எவ்வளவு ஒரு பகவானுடைய கருணை. பகவான் வந்து கருணையே இல்லை. நிறைய பேர் கோயில போய் பாத்தீங்கன்னு சொன்னா போகும்போது கடவுளுக்கு கண்ணே கிடையாது, கடவுளுக்கு பண்ணிடுது. இந்த கடவுளுக்கு கண்ணு இருந்தா எனக்கு நான் எடுத்து பாரு வேண்டதுலே அப்படி ஆரம்பிக்குது எல்லாரும். ஆனா பகவானுடைய பக்தா இருந்தனால அப்போ என்ன பண்றாருன்னா அவருக்கே சாரதியா மாறுற. அப்போ எவ்வளவு கருணா சமுத்திரமா இருக்கும்.
எப்படி வந்து மழை பெய்யறதுக்கு முன்னாடி மேகங்கள்லாம் நீரை வந்து கோர்த்துட்டு இருக்குமோ, அந்த மாதிரி பகவான் வந்து கருணைன்னு சொல்லக்கூடிய அந்த அப்படியே அந்த மேக வரத்தை கோத்துட்டு இருக்கா. அது எப்பனாலும் தொட்டா மழை பெய்யுமா, அது தொடதான் மாட்டாங்க, அதான் மழை வர மாட்டேங்குது. அப்போ அப்படியேப்பட்ட அந்த கருணாசமுத்திரமான பகவான் என்ன பண்றாருன்னா, அர்ஜுனன் வந்து தன்னுடைய நிரந்தர பக்தனா இருந்தால எப்பவுமே பகவானை பற்றியே 24 மணி நேரம் சிந்தனை பண்ணக்கூடியதா இருந்தாங்க. அப்போ அப்படியாப்பட்ட அந்த பக்தன் வந்து சொல்றதுக்கோசரம் பகவான் என்ன பண்றாருன்னா, அடுத்தது சேனையோர் யோர் மத்தியே கதாம் ஸ்தாபைய நீ அச்சுதா, அச்சுதா, அதாவது இருக்கு அப்படியே கிருஷ்ணன் என்ன பண்ணாருன்னா சிரிச்சார், பார்த்தார். சரி பையன் சரியான சூழ்நிலை, இது கரெக்ட், நல்ல ஒரு சூழ்நிலை. ஏன்னா இப்பதான் வந்து எப்படி ஒருத்தர் நிறைய பேசி ஒரு இடத்துல முட்டி நிற்பாங்களோ அந்த இடத்துக்கு கொண்டு வர கிருஷ்ணன். அடுத்தது என்ன பண்றாருன்னா, யோசியமான வேஷேகம் ஏ தேச சமாகதாக தாத்தராத்ரஷ்ட திருபுத்தே பிரியசி சிதீர்ஷவக. திருதராசனுடைய யாரெல்லாம் திருதராச பக்கம் சேர்ந்தாங்களோ, யாரெல்லாம் கெடுமதியினுடைய துரியோதனுடைய பக்கம் சேர்ந்தாங்களோ, அவங்க எல்லாருமே யாரெல்லாம் இதுல போருக்கு வந்திருக்காங்க நான் பார்க்கணும். யோசியமான வேட்சியகம் ஏற்ற சமாகதா தாத்தராத்ரஷ்ட துர்புத்தியே, யாரெல்லாம் வந்து துர்புத்தி படுத்த அந்த துரியோதன் பக்கம் சேர்ந்தாங்களோ அது காரணம் இருக்கு. என்னன்னா நம்ம பார்த்தாலே தெரியும் எந்த பக்கம் நிற்கிறானோ அவன் அந்த மாதிரிதான் இருப்பாங்க. இதெல்லாம் உலக வழக்கு. இதெல்லாம் வந்து முதல் அத்தியாயத்தில் அவ்வளவு தெரிய சொல்லியிருக்காங்களே, தாத்தராத்ரஷ்ட துர்புத்தே அப்படின்னு சொல்லி. நம்ம யார் கூட சேர்றோமோ அவங்க பழக்கம் தான் வரும். அப்போ யாரெல்லாம் துரியோதன் பக்கம் சேர்ந்தாங்களோ இந்த போர் வந்து அந்நியம் தான் எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருந்தும் துரியோதன் பக்கத்துல யார் சேர்ந்துருக்காங்க அவங்களாம் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படி என்ன சொல்றது ஒரு ஜனரஞ்சமா பேசுறாரு. யாரு? அர்ஜுனன். கொஞ்சம் அப்படி பார்க்கலாம் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து ஒரே ஒரு குட்டையில ஒரு மட்டன் சொல்லுவாங்கல்ல, துரியோதன் பக்கம் யாரெல்லாம் போனாங்களோ அது ஒரு குட்டை, அந்த குட்டையில ஒரு மட்டைகள்லாம் யாரு அதை நான் கொஞ்சம் பார்க்கலாமே அப்படின்னு என்ன பண்றதுன்னா போய் நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஏவ முக்வா ரிஷிகேஷோ குடாகேஷேன பாரதா சேன யோர் யோர் மத்தியே ஸ்தாபயித்வா ரதோத்தமம். இப்ப என்ன பண்றாங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுன் வந்து இப்படி சொன்ன உடனே அந்த அழகான அந்த தேர் என்ன பண்றார், அந்த 2 போருக்கு நடுவில் இருக்கும்போது நிற்கிறார். அந்த 2 போருக்கு இருக்கும்போது நடுவில் நிற்கிறாரு. அதுதான் முக்கியம். என்ன அப்படின்னு சொன்னா ரிஷிகேஷன் சொல்லப்படுது, குடாகேசம் சொல்லப்படுது. குடாகேசா அப்படின்னு சொன்னா யார் வந்து அறியாமையிலையும் உறக்கத்திலிருந்து யார் விடுபட்டாங்களோ அவங்க வந்து குடாகேசம் சொல்றோம். பக்தர்கள் எப்பொழுதுமே பகவானுடைய ஸ்மரணையில வந்து ஆழ்ந்து இருக்கிறதுனால அவங்க வந்து 24 மணி நேரமும் அவங்க வந்து உறங்குறாங்கன்னு சொல்ல முடியாது. உறங்கினா கூட உறங்குன்னு சொல்ல முடியாது அந்த உலகத்தை. ஏன்னா பகவானுடைய ஸ்மரணை வந்து உள்ள இயக்கத்தை இருக்கின்ற காரணத்தினால. ஆனா இந்த உலக மக்கள் எல்லாருமே வாழ்ந்தா கூட அவங்களை வந்து நம்ம வாழ்ந்தோம்னு சொல்ல முடியாது. வள்ளுவர் தான் சொல்றாரு, தோன்றினும் புகழோடு தோன்றுக அன்றில் தோன்றினும் தோன்றாமை என்று. ஓகே, அது வந்து ரொம்ப அதிகமா சொல்றது. அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் எப்பவும் புதிய பேருக்கு. அடுத்தது அன்பின் வழியில் உயர்நிலை அத்திலாருக்கு என்பது போட்ட உடம்பு. சரியா? அதாவது யாரு வந்து பகவானுடைய பக்தி சொல்லக்கூடிய விஷயத்தை எடுத்துக்கலையோ அவங்க உடம்பு எப்படின்னு சொன்னா எலும்பு மேல போட்ட தோல் மாதிரி அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி யாரெல்லாம் வந்து அஜ்ஞானத்துல வாழறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து இதுல ஒரு எலும்பும் ஒரு தோல் கொடுத்த மாதிரி கணக்கு. அது வாழ்ந்தாலும் ஒண்ணு வீழ்ந்தாலும் ஒண்ணு, இருந்த ஒரு பிரயோஜனம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்ப குடாகேசா அப்படின்னு சொல்றது அப்படின்னா அறியாமையிலிருந்து வெளிப்பட்டு உறக்கத்தை வேண்டது. அதாவது ரொம்ப அதிகமா உறங்கினே இருக்கக்கூடாது. உறக்கம்ன்றது வந்து ஒரு அளவோட தான் இருக்கணும். காரணம் என்னன்னு சொன்னா
அதிகமாக உறங்கும் பொழுது நம்ம வந்து இறப்பிற்கு சமமாக இருக்கின்ற காரணத்தால இறக்கிறதுக்கு யாரும் விருப்பம் இல்லை, ஆனா உறக்கத்துக்கு நிறைய விருப்பமா இருக்கும். காரணம் அந்த உறக்கம் வந்து இறப்புன்னு தெரியும். அதனால உறக்கமும் ஒரு இறப்புக்கு சமம் தெரியும் பொழுது அந்த உறக்கத்தை வந்து குறைச்சிட்டு அதை பகவானுடைய சேவையை நம்ம வந்து போடணும். அப்போ அப்படி பகவானுடைய சேவையில 24 மணி நேரமும் தன்னுடைய வாழ்நாளை போட்ட அர்ஜுன கிருஷ்ணன் தெரியும். அதனால என்ன சொல்றாருன்னா குடாகேசேன பாரதா ஏவமுக்தா சுஜிகேஷோ குடாகேசேன பாரத சேனயோர் பயோர் மத்தியே ஸ்தாபயித்வா ரதோத்தமம். இந்த ரதத்தை போயிட்டு அப்படின்னு நமக்கு. அதனால்தான் யாரும் வந்து பகவானுடைய கல்யாண குணங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி பகவானுக்கு வந்து குணம், ரூபம், நாமம், நீலை எல்லாமே பொருந்திருக்கனால அவருடைய அந்த விஷயத்தை வந்து 24 மணி நேரமும் சிந்தனை பண்ணக்கூடிய பக்தர்கள் குடாகேசர்கள் சொல்லப்படுது. ஊர்ல எல்லாருமே சில பேர் ரொம்ப தூங்கணும்னு சொன்னா குடாக்கு சொல்லுவோம். கேள்விப்பட்டீங்களா? குடாக்கு மாதிரி இருக்காங்க. அதனாலதான் ரொம்ப அதிகமா தூங்குறோம். குடாக்கா இல்லாம குடாகேசனா மாறும். அதுதான் வந்து இந்த பகவான் தயார் பண்றாரு. அப்போ அப்படியாப்பட்ட அந்த குடாகேசனுக்கு வந்து பகவான் வந்து சாரதியா உட்கார்ந்து என்ன பண்றார், அந்த தேரை எடுத்துட்டு போய் நடுவில் இருக்கிறார். அப்போ பீஷ்ம துரோண பிரமுகதக சர்வேஷாம் ச மகிழ்கிருதாம் உவாச்ச பார்த்த பஷ்யைதாம் சமவேதாம் குருவிதி. அப்போ அந்த நிறுத்துறாரே அந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா அவர் சும்மா போருக்கு போய் நிக்கிற மாதிரி நிறுத்தல. இந்த இடத்துல தான் அவர் என்ன பண்றார், பகவான் வந்து அர்ஜுனனுக்கு வந்து உண்மையான ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அப்ப என்ன பண்றாருன்னா ஸ்ட்ரைட்டா பீஷ்மர் எந்த பக்கம் இருக்காரோ பீஷ்மர் துரோண பிரமுகதன் பீஷ்மரும் துரோணரும் எங்க அந்த எது பக்கம் நிக்கிறாங்களோ அவங்களுக்கு பாக்குற மாதிரி தேருக்கு மேல இருந்தார். பீஷ்மர் துரோண பிரமுகதக சர்வேஷாம் ச மகிழ்கிருதாம் உவாச்ச பார்த்த பஷ்யைதாம் சமவேதாம் குருநிதி. பஷ்யைதானா பார்த்த குருநிதி அப்படின்னு சொன்னா அந்த பூர்வத்தை வந்து பார் அப்படின்றார். யாருன்னா உனக்கு முன்னாடி எதிர்த்து நின்று போர் பண்ணக்கூடிய உன்னுடைய பூர்வத்தை வந்து கொஞ்சம் பாதுகாக்கும். அப்ப என்ன சொல்றா தத்திர பஷ்யேசி தான் பார்த்த பித்ருணத பித்ருமகான் ஆச்சாரியான் பிராத்தான் ஆச்சாரியான் மாதுரான் பிராத்ரு புத்ரான் பௌத்ரான் சசிந்ததா ஸ்வசுராம் சுகிருத செய்வ சேனையோருப யோர்பத்தி. அங்க அவர் யாரெல்லாம் பாக்குறாருன்னா 2 சேனைக்கு நடுவுல அவருடைய பாடனார்கள் இருக்கிறாங்க, ஆச்சாரியர் இருக்கிறாங்க, அவங்களுடைய சகோதரர்கள் இருக்கிறாங்க, மகன்கள் இருக்கிறாங்க, பேரன்கள், நண்பர்கள், இந்த மாதிரி அவங்களுடைய மாமனார்கள், அவங்களுக்கு வந்து யாரெல்லாம் வேண்டப்பட்டவங்க எல்லாம் விரும்பி எல்லாருமே எதுக்கு நிற்கிறாங்க. எல்லாரும் விஷயம் என்னன்னா நீங்க வந்து எப்போ உங்களுடைய சொந்தக்காரர்களுடைய உறவுகளுடைய பொருள்களை வந்து நீங்க திருப்தி பண்றீங்களோ அந்த வரைக்கும் அவங்க எல்லாருமே உங்க பக்கம் நிற்பாங்க. எல்லாருமே எப்ப நீங்க அவங்களுடைய சென்ஸ் கிராட்டிபிகேஷன்ல அவங்களுடைய புற இன்பத்தை கை வைக்கிறீங்களோ அப்ப எல்லாருமே ஆப்போசிட்டா நிற்பாங்க. புரியுதா? அதுதான் நடக்குது. அங்கங்க எல்லாருக்குமே அவங்க பொசிஷன் எல்லாமே ஆட்டம் காட்டுற பயம். அதனால என்ன பண்றாங்க, எல்லாரும் அதுதான் இங்க சொல்றாரு. எல்லாமே அவங்களுடைய மாமன்கள், அவங்களுடைய சகோதரர்கள், அவங்களுடைய பாட்டனார்கள் எல்லாருமே எதிர்பட்டு எதிர்ப்பு மாதிரி நிற்கிறாங்க எல்லாருமே. அப்ப அதை பார்த்த உடனே அர்ஜுனன் சொல்றாரு கிருஷ்ணேமம் கிருஷ்ணா யுத்தி சமுபத்திதம் திதந்தி மம காத்ராணி முகம் ச பரிசிஷன். ஒரு அர்ஜுன் பார்க்கிறார். அப்படியே அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா திருஷ்ணேமம் சுஜனம் கிருஷ்ணா. பையன் ரொம்ப பிரியமான கிருஷ்ணா, என் கூட போர் பண்றதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நிக்கிறாங்க கொஞ்சம் பார்ப்பா. என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவினர்கள் எல்லாருமே அவங்க எல்லாத்தையும் பார்த்து எனக்கு எப்படி இருக்குன்னா அப்படியே வாய் வந்து இந்த வாயே உலர்ந்து போற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி யார் வந்து போர் வேணாம்னு சொல்லிட்டு யுதிஷ்டர் சொன்னார். இப்போ போர்லாம் வேண்டாம், நம்மளுக்கு ஏற்கனவே நம்மளுக்கு இந்த காட்டு வாழ்க்கெல்லாம் பழகி போச்சு, தான் இதுதான் சண்டை போடுறாங்க, நம்மளும் சண்டை போட்டு தான் இது வாங்கணுமா, இப்படியே வாழ்ந்துடலாமே அப்படின்னு சொல்லி. அப்ப அர்ஜுனன் சொல்றார், பீமன் சொல்றாரு, இல்ல அப்படி பண்ண முடியாது. சத்திரியர்களுடைய வந்து போர் புரிதான் சத்திரியர்களுடைய முக்கியமான கடமை.
ஆனா போர் புரிஞ்சே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எல்லாரையும் இழுத்து வந்துட்டு கடைசியில இதுல நின்றுட்டு பாக்குறாரு. இதுல வந்து பாட்டனார்கள், மாமனார்கள், சகோதரர்கள் எல்லாமே உட்காந்துருக்காங்க. எப்படி? அப்ப இதுக்கு முன்னாடி அர்ஜுனுக்கு தெரியாதானே இங்க வரப்போறது வந்து மாமனார் தான் வரப்போறாரு, தள்ளி வரப்போறாரு, தகுலி வரப்போறாரு, பீஷ்மர் வரப்போறாரு, துரோணாச்சாரியர் வரப்போறாரு, கிருபாச்சாரியர் எங்க போறாரு தெரியாதா? அர்ஜுனுக்கு முன்னாடி தெரியும், எல்லா ஞானமும் இருக்கு. அது வரும்பொழுது எல்லாமே அம்ப ஒட்டி எல்லாரும் தூக்கத்து தான் வந்தது. ஆனா கிருஷ்ணர் என்ன பண்ணாங்க, இதுல விட்ட வந்த வேகத்துல புல்லட் மாதிரி இங்க அர்ஜுனன் பாய்ந்தாருன்னு சொன்னா இந்த பகவத்கீதைன்னு சொல்லக்கூடிய புல்லட் நம்மளுக்கு பாயாது. இதை கொடுக்கறதுக்கோசம் என்ன பண்ணாருன்னா கிருஷ்ணர் அப்போ ரிஷிகேஷன் சொன்னாரு. அந்த ரிஷிகேஷன் சொன்னா அந்த அர்ஜுனுடைய முழுமையான அந்த அறிவு என்ன பண்றாரு, கொஞ்சம் அப்படியே மெல்ட் பண்றாரு, அவருடைய குணம் அப்படி வாங்குறாரு. அப்போ அவனுடைய அர்ஜுனுடைய அந்த எதிர்த்து என்ன பண்றது, அந்த பாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் வந்து அப்படியே ஊடுது. அப்போ அவங்க பாக்குறாரு, ஐயோ எனக்கு இவ்வளவு பிரியமான என்னுடைய துரோணாச்சாரியர், என்னுடைய பீஷ்மர் இவங்கெல்லாம் நிற்கிறாங்க. எல்லாமே என்ன ஆச்சுன்னா இவங்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து தீதந்தி முக காத்திராணி முகச்ச பரிசு சொல்லியிருக்க, என்னுடைய வாயுலாம் அப்படியே உலர்ந்து போயிட்டு என்னால எதுவுமே பேச முடியாத ஒரு நிலைமைக்கு நான் வந்து நின்றேன் அப்படின்ற. இது வந்து உண்மை கொஞ்சம் கொஞ்சம் திங்க் பண்ணி கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பக்தன் இருக்கக்கூடிய ஒரு அடையாளம் தான். ஏன் அப்படின்னு சொன்னா இவ்வளவு பேருமே வந்து அழைச்சிட்டு சொந்தக்காரங்களையும் வந்து போட்டுட்டு நான் மட்டும் கொஞ்சம் மேல வந்துருது. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சொத்து பிரச்சனை எல்லாம் வந்து மேல பரவாயில்ல, அவ்வளோ போலன்னா போற மாதிரி வழி நம்ம பண்ணிடும். அந்த மாதிரி அதுதான் உலக வழக்கம் நடக்குது எல்லாமே. அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஒரு பௌதிகவாதியினுடைய குணம், அதாவது ஒரு மெட்டீரியலிஸ்டிக் பர்சனுடைய குணம் அப்படின்னு சொன்னா எப்பொழுதுமே எதெல்லாம் அடைஞ்சு தீரணும். அது வந்து எவ்வளவு போயினாலும் சொல்லுவார். நீங்க பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிற முதல் அந்த சமூகத்து நேர சமயத்துல இருந்து முடிக்கிற வரைக்கும் பொய் சொன்னாதான் சீக்கிரம் முடியும். 2-3 பொய் தப்பி சொல்லிட்டா கூட அன்னைக்கு ஈவினிங் என்ன கதை ஏற்படும் தெரியாது. பொய்யே சொல்லி பொய்யே சொல்லி புறமே அப்படி வெய்யே பெற்று ஆழ்வார் சொல்றாரு. அதாவது பொய் சொல்லியேதான் அவங்க பழக்கம் எல்லாருக்குமே. அப்படியாப்பட்ட அந்த பொய் பித்தலாட்டம் எப்படி கவுக்குறது எல்லாத்தையுமே அப்படின்ற அந்த இதே வாழ்ந்துருக்கவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி குணங்கள்லாம் எதிர்பார்க்க முடியாது. அவளுக்கு கிருஷ்ணரே வந்தாரு, நம்ம போனவர் அவர் கூடுறாரு, அந்த சூழ்நிலை தான் வரும். ஆனா அது என்ன தோன்றதுன்னா இல்ல இவ்வளவு சொந்தக்காரர்கள் எல்லாமே இருக்காங்களே, அதனால நான் கொஞ்சம் ஒதுக்கலாமே அப்படின்னு சொல்றேன். அதனாலதான் என்ன பார்க்க போறான்னா எஸ்யாஸ்தி பக்தி பகவதி கிஞ்சன், யாருக்கு வந்து அகிஞ்சனான பகவான் கிருஷ்ணர்கிட்ட வந்து பக்தி வந்துச்சோ சர்வை குணை பத்திர சமாஸ்தோகாரம், அவங்களுக்கு தான் வந்து எல்லா விதமான குணம் வரும். யார் வந்து ஹரியை வந்து பஜனை பண்றானோ, ஹரியின் விஷயத்தை கேட்கறானோ அவங்களுக்கு தான் நல்ல குணமே வரும். அப்படி இல்லாதீங்க நம்ம வந்து நல்ல குணத்தை வந்து நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மற்றவங்க கிட்ட அது எப்படின்னு சொன்னா ஒரு நாத்தம் அடிச்ச துணியில சென்ட் அடிச்ச மாதிரி. இதுக்கு மேல சொல்ல முடியாது. அது வந்து சென்டனுடைய தன்மை வந்து குறையிற வரைக்கும் தான் அதனுடைய நாட்டு அதனுடைய தன்மை வெளிப்படாம இருக்கும். அந்த சென்ட் கொஞ்சம் மைண்ட் ஆச்சுன்னா அதனுடைய ஒரிஜினல் வாசனை வெளில வரும். ஆனா பக்தன் இருக்கானே அன்று மலர்ந்த மலர் மாதிரி அது புது ஆர்டிபிஷியல்லாம் படலாம். எப்படி மல்லிகைப்பூக்கு வந்து இயற்கையாக மலர்ந்தோ அந்த மாதிரி பகவானுடைய பக்தனாயிட்டானா அது பகவானுடைய அந்த குணங்கள் எல்லாத்தையுமே அவன் இன்கிரீட் பண்றதால அவன் வந்து கீழே வாங்கிக்கிறதுனால அப்போ அவனுக்கு அது இயற்கையாகவே அந்த நல்ல குணங்கள் வந்து பொருந்திருக்கு. அப்போ அதை வந்து ஒரு புதுசா வந்து ஒரு ஆர்டிபிஷியலா வந்து கொண்டு வரணும் அவசியம். அப்போ அந்த இயற்கையாகவே அந்த குணம் வளர்க்கப்பட்ட அர்ஜுனர் இங்க சொல்றாரு, எனக்கு வந்து இந்த மாதிரி சொத்து சொல்லலாம் இப்ப தேவையில்லை கிருஷ்ணா, நான் வந்து பார்க்கும்போது வாயில ஒன்று நடந்தது எல்லாமே இந்த வீட்டுல தெரியாம பேசிட்டேன். அதனால இப்ப கொஞ்சம் தீர்வு வாங்கலான்னு மாதிரி சொல்றது என்னுடைய வாயே உழறது. அப்ப அடுத்து சொல்றாரு நஜ சக்னோ வியவஸ்தாகும் பிரமதீவச மேமா,
நிமித்தானித்த பஷ்யாமி விபரீதானித்த கேசவா. இப்பதான் நான் சொல்றேன்னா, இப்ப கிருஷ்ணரை கன்வின்ஸ் பண்றாங்க. இப்ப முன்னாடி கிருஷ்ணர் தான் சொல்லி பார்த்தாரு, ஒன்றும் முடியல. இப்ப என்ன சொல்றாருன்னா, கிருஷ்ணரை வந்து எனக்கு வந்து உட்காந்து கிருஷ்ணர் பின்னாடி ஓட்ட முடியாது. அதனால கிருஷ்ணர் வந்து இப்போ விஷயங்கள்லாம் சொல்லி கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணணும். அப்ப சொல்றாரு, ஏ கிருஷ்ணா, இங்க இதுக்கு மேல நான் நிற்கவே முடியாது, நான் ரொம்ப சைலண்ட் போயிட்டேன், என்னுடைய மைண்ட் இருக்கு அப்படியே குழம்பி போயிருக்கு, நான் வந்து என்னையே மறந்த மாதிரி இருக்கேன். இல்ல எது சொல்றாருன்னா, இந்த மாதிரி இன்னும் போர் பண்ண முடியாதுன்னா சொல்ற, என் கேசியே வந்து நீ அழிச்சவனே கிருஷ்ணா, இந்த மாதிரி கெட்ட குணங்களையே நான் வந்து கெட்ட சகுனத்தையும் நான் வந்து பாக்குறேன் எல்லாத்தையுமே. நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த உலகத்துல சில விஷயங்கள்லாம் நம்மளால சில பேலன்ஸ் பண்ண முடியாம போகும்போது, எப்போ வந்து உலக விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப அதிகமா தலைக்கு மேல வெள்ளம் போடுனாங்களே, அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆளுலாம் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாலும் முடியாது, காதலே விழாது, சாப்பிட்டாலும் கூட தெரியாது, இருந்தாலும் கூட தெரியாது, துணி போடாலும் தெரியாது, அப்படியே உட்காந்துருப்பான் பைத்தியக்கார மாதிரி, பின்னமான மாதிரி உட்காந்துருப்பான். அப்ப அந்த மாதிரியான சூழ்நிலை யாருக்கும் இல்லை. அர்ஜுனன் நல்லா சிந்தனை பண்ணி பாருங்க, அர்ஜுனோட சூழ்நிலை சிந்தனை பண்ணி பாருங்க. பகவத் சும்மா கேட்கவே இல்லை, அந்த சூழ்நிலை நம்ம வச்சு பார்க்க தெரியும். அப்ப அந்த சூழ்நிலை அப்படின்னு அவருக்கு வந்து அந்த சப்னும் அவஸ்தாவும் நமதீ வச்சா பேமனம். கிருஷ்ணனுடைய மனம் அப்படியே குழம்பி போயிருக்கு. கிருஷ்ணா இப்பதான் உண்மை வந்துடுது. சொன்ன முன்னாடி யாருக்கு வந்து அஜ்ஞானமா இருக்கணும், அவன் அப்படியே பேசிட்டே வருவான். ஒரு டைம்ல முட்டவன தான் தெரியும் நம்ம குழப்பத்தான் எவ்வளவு பேசிட்டு இருக்கோம். அப்ப இங்க இருந்து அர்த்தம் சொல்றாரு, எனக்கு வந்து இந்த மாதிரி குழப்பமா இருக்கு, நிமித்தானிச்ச பஷ்யாமி நமதி விபரீதானிச்ச கேசம். இந்த மாதிரி விபரீதம், இந்த மாதிரி இவ்வளவு ஒரு விபரீதமான விஷயங்கள் நான் வந்து ஒரு கெட்ட கருமத்தை நான் வந்து பார்க்கல அந்த டைம்ல. அப்போ இதில் நம்ம எல்லாம் பார்க்கலாம். இந்த இடத்துல என்ன தெரியுதுன்னா, இதுவரைக்கும் வந்து அர்ஜுனர் வந்து போர் புரியுன்ற மனப்பான்மை இருக்குது. அப்பொழுதும் அவருக்கு என்ன இருந்ததுன்னா, நம்ம போர் பண்ணி நம்ம அந்த அரசை நம்ம வந்து எடுக்கும் பொழுது நம்மளுடைய அந்த சுற்றத்தாலும் நம்மளும் வந்து ஒரு பலனை வந்து பெறுவோம் அப்படின்றது. அதனால போருக்கு வந்தார். ஆனா இப்பவும் அதே செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், அதே ஒரு சுயநோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய சொந்தக்காரங்களாம் இப்ப இறந்துருவாங்களே, அதனால நான் இந்த போரை நிறுத்திக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுதும் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தான். இப்ப நடுவில் இங்க வந்து நிறுத்தணும்னு சொல்றதும் வந்து அவருடைய சொந்த செல்ஃப் கிராட்டிஃபிகேஷன். ஹரே கிருஷ்ணன் பார்த்தார், நீ கூப்பிட்டா நான் வரணும் போல இருக்கு, வேணா போன போல இருக்கு. இந்த உலகத்தை எல்லாமே அப்படிதான். நீங்க வந்து அவங்களுடைய சென்ஸ் கிராட்டிஃபிகேஷனோட தான் கூடவே போகணும். அவங்க வேணான்னு சொன்னா நீ கட் பண்ணி வெளில வர வேண்டியிருக்கும். இதெல்லாம் இங்க தெரியும் தத்துவம் எல்லாமே. இதெல்லாம் பௌதிக புத்தகத்துல எல்லாமே இருக்கு. யார் ஒருத்தன் வந்து குழம்பி போன மனநிலையில இருக்கானோ, அவன் வந்து கொடுக்குற ஐடியா எப்படி இருந்தா நம்மளுக்கே வேதனையா இருக்கும். அது நம்ம அடிக்கடி ஒரு கதை சொல்லுவோம். அந்த கழுத கதை கிடையாது. அந்த கழுதை என்ன பண்ணோம், ஒரு நாள் டோபி என்ன பண்ணோம், தினமும் அந்த கழுதை தான் அங்கே போடுவோம். அது வந்து எப்பவுமே அந்த துணியை தான் போட்டு அது வந்து ரொம்ப டயர்டா அப்படி கழுது என்ன பண்ணுறோம் அப்படி உட்காந்துருப்பாரு. கழுதைகள் பரவாயில்ல, தினமும் இந்த காலை இருக்கு, அதுக்கு வந்து தினமும் இந்த அவன் 2-3 ஏக்கர் நிலம் வச்சிருக்கான். அந்த நிலத்துக்கு வந்து தண்ணீர் பாசனம். அந்த ஏற்ற இறக்கிறதுக்கு என்ன பண்றது, இந்த மாட்டை வந்து ஓட்டுறது தினமும். இந்த மாடு இழுத்து ஏற்ற இறச்சி அதுக்கு போடுற புல்லு கம்மி, ஆனா அதுக்கு வாங்குற வேலை பார்த்தீங்கன்னா அது எங்கேயோ இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும், அப்படியே ரொம்ப சோர்வாகி அந்த இடத்துல போய் மாறும், அப்படியே வரும். கழுதை பார்த்தது இந்த காலை, கழுது ரொம்ப புத்திசாலி இல்லை, அவர் பார்க்குறாரு, கொஞ்சம் ஐடியா கொடுக்கலாம். இந்த உலகத்து மக்கள்லாம் அப்படிதான், கொஞ்சம் சோர்த்தா மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா ஐடியா கொடுத்துருவாங்க வந்து. அப்போ கழுதை பார்த்தாரு, காலை நீ என்ன பண்றீங்க இந்த மாதிரி, இந்த